ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நல்லதை மட்டுமே செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் நீ எதை பெரியதாக நினைக்கின்றாயோ அதை நீ இழக்கப் போகின்றாய். இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே. இந்த தாயானவளினுடைய வாக்கினை முழுமையாக கேள். உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தான் நீ பெரிதாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்க குழந்தையே, தினமும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அல்லவா? அதனால்தான் எனது அருளால் இன்று உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை நான் இழக்க வைக்கப் போகின்றேன். அதற்கு பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்க குழந்தையே, உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பண வரவையும் நீ எதிர்பார்த்த நல்ல வேலைகளையும் சந்தோஷத்தோடு பெற்று வேண்டிய காலம் வந்துவிட்டது. என் தங்க குழந்தையே, உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காதே. அந்த காயங்களை அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன். எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய்? என் செல்ல குழந்தையே, ஒவ்வொரு உறவும் உனக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை காயப்படுத்தி கொண்டும் சங்கடப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் நமக்கு இருக்கின்றாள். அவள் எப்பொழுதும் எதற்காகவும் என்னை கவலைப்பட விடமாட்டாள். என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டிருப்பேன். நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு இருப்பேன். அதற்காக என்னை ஏமாளி என்றோ விளைக்கத் தெரியாதவன் என்றோ யாரோ என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை. நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படி நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும். என் செல்ல குழந்தையே, இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்று கேட்டால் நிச்சயமாக முடியும். உன் தாயானவள் எதற்காக அதை நான் சொல்லுகின்றேன் என்றால், தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் எந்த ஒரு பணமும் நிரந்தரமாக நிச்சயமாக இருக்காது. உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சி வந்து உன் மனதை அது காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் என்ன கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடவும் உன்னை இருக்கச் செய்யும் என்பது நீ மறந்து விடாதே. நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் என் பாதையில் செல்லப் போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்கவும் வேண்டும். நிச்சயமாக இதனை நீ சொல்ல சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, உன்னிடம் என்ன இருக்கின்றது என்பது பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம். அதனால் யார் என்ன சொன்னாலும் நீ வருத்தப்படாதே, கலங்காதே. மற்றவர்களை எதிர்பார்த்தும் நீ நிற்காதே. மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து விடாதே. அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்கு தெரியுமா? உன்னை வேறொரு இடத்தில் மட்டம் தட்டி பேசுவதற்காகத்தான் என்பதனை புரிந்து கொள். உண்மையான அக்கறை காட்டுவது போல நடித்துவிட்டு வேறொரு இடத்தில் நான் இல்லாவிட்டால் இவர்களால் இதை செய்திருக்கவே முடியாது, இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்று என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடி கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம்? இது எல்லாமே போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இது எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் தான் உன்னை சுற்றி சுற்றி இருப்பவர்களால் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுதாவது நீ புரிந்து கொண்டு உனக்குள் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உனக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து
நன்மைக்குத்தான் இந்த தாயானவள் நான் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, சோதனைகளை கடந்து செல்லாமல் உன்னால் சாதனைகளை ஒரு பொழுதும் சாதிக்க முடியாது. அது மட்டுமல்லாமல் உனக்கு மன உறுதியும் பொறுமையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள். வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனை ஒருபொழுதும் மறைத்து வைக்கவும் ஒளித்து வைக்கவும் முடியாது. அதே போலத்தான் உனக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தாலுமே கூட உனக்குள் இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது. என் அன்பு குழந்தையே, உனக்கான சோதனைகள் வரும் பொழுது அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும். என் தங்க குழந்தையே, அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாகவும் மாறப்போகின்றது. உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். என் தங்க குழந்தையே, எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலமும் ஒன்று வரும் அல்லவா? அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரப்போகின்றது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதை நான் இந்த தாயானவள் உறுதியாக உனக்கு வாக்களிக்கின்றேன். உன்னுடைய நல்ல மனதிற்கு நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதற்கு உனக்கு உன் வாழ்க்கையில் நீ இழக்கப் போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். என் அழகு பிள்ளையே, எப்படியெல்லாம் உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, கனவுகளை நீ கண்டாயோ, அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, யாரோ எது வேண்டாமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் எப்பொழுதும் நான் உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன். இப்பொழுது என்ன நடக்குமோ என்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம். என்ன நடந்தாலும் சரி, எல்லாம் சரியாகும். எது நடந்தாலும் சரி, உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும். என் தங்க குழந்தையே, உனக்கு மன உறுதி இது போன்று செய்வதால் மட்டுமே கிடைக்கும். இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை நான் உனக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான வெற்றி பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது. எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும். இதை ஒரு பொழுதும் நீ மறக்காதே. உன்னால் முடியாதது ஒன்று எதுவுமே இல்லை. உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்று அதனால் யாராலும் அதை செய்ய முடியாது. என் செல்ல குழந்தையே, அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலே கொட்டி கிடக்கின்றது. நான் பலமுறை உன்னிடத்தில் கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை பெற்று கொண்டேதான் இருக்கின்றது. ஒரு சில விஷயங்கள் தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய். என் குழந்தையே, அது உன்னுடைய தவறு என்று இந்த தாயானவள் ஒரு பொழுதும் சொல்லவில்லை. நீ கோபப்படும் போதும் சரி, குழப்பத்தோடு இருக்கும் போதும் சரி, உன்னையே மறக்கும் அளவிற்கு நீ நடந்து கொள்கின்றாய். நீ என்னை ஆபத்தான காலங்களில் மட்டும்தான் நினைக்கின்றாய். இதையெல்லாம் நான் ஒரு பொழுதும் குற்றம் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் மனிதர்களுக்கு மறக்கும் குணம் அதிகம் அல்லவா? என் பிள்ளையே, என் பிள்ளைகள் இந்த தாயானவளை மறப்பது எல்லாம் ஒரு பொழுதும் நான் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். என் தங்கமே, நீ எதையும் யோசிக்காமல் உன்னுடைய தடைகளை தாண்டி வெற்றி பயணத்தை நோக்கி நீ நகர்ந்து கொண்டே இரு. உன்னுடைய கனவுகள் உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிஜமாகும் காலம் இன்று வந்துவிட்டது. உனக்கு நிம்மதி கிடைக்கவும் செய்யும். உன் வாழ்க்கையில் நீ எதையாவது ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். என் செல்லமே, பல சமயங்களில் உன்னுடைய நம்பிக்கையானது குறைகின்ற காரணத்தினால்தான் நான் கொடுக்கின்ற பல விஷயங்களை உன்னால் பெற முடியாமல் போகின்றது. என் குழந்தையே, கோபப்படுகின்றவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் கிடையாது. பொறுமையாகவும் அமைதியாகவும் இருப்பவர்கள் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது. இப்படி என்றும் உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, என்னதான் உன் பக்கம் நியாயம் இருந்தாலும், நீ சொல்வது சரியாகவே இருந்தாலும் கூட உன்னுடைய முன்கோபத்தினால் உனக்கு நீயே எதிரியாக மாறிவிடுகின்றாய்.
அவசரகதியில் நீ செய்கின்ற சில செயல்களும் நீ எடுக்கின்ற சில முடிவுகளும் பல பேரினுடைய மனக்கவலைகளுக்கு காரணமாக மாறிவிடுகின்றது என்பதனை நீ மறந்துவிட. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ யாரை நேசிக்கின்றாயோ அவர் என்னுடைய மனதில் இருப்பதை உனக்கு தெரிவிப்பதற்காக நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையின் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் யாரை நேசிக்கின்றோமோ அவரிடத்திலிருந்து சரியான பதில் கிடைக்காமல் இருப்பது என் குழந்தையின் மனதிற்கு மிகப்பெரிய வேதனையை அளித்து கொண்டிருக்கின்றது. என் தங்க குழந்தையே, உன் துணையின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கான தெளிவு இன்று கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இன்றைய நாளையும் நீ நல்லபடியாக கடந்து வந்து விடுவாய். என் பிள்ளையின் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுத்தால் நீ நிச்சயமாக உனக்கான செயல்களை எல்லாம் நல்லபடியாக செய்ய தொடங்கி விடுவாய் என்ற நம்பிக்கையில்தான் இன்று உன் தாயானவள் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, ஒரு மூலையில் ஒரு விஷயத்தை பற்றி மட்டும் நினைத்து முடங்கி கிடக்கின்ற என்னுடைய பிள்ளை இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் இதனை நான் உன்னிடத்தில் தெரிவிக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ யாரை நேசிக்கின்றாயோ அவரை பற்றி மட்டுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. உன்னுடைய கவனத்தை வேறு எங்கும் உன்னால் திசை திருப்ப முடியவில்லை. உண்மைதானே? ஒரு நிமிடம் உன்னிடத்தில் பேசவில்லை என்றால் கூட உன் மனது அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் பல நாட்களாக பேசாமல் இருந்து கொண்டிருப்பது உனக்கு மேலும் மேலும் பல வேதனைகளை இப்பொழுது கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. அதிகாலை எழுந்தவுடனே அதே நினைப்பில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, எப்பொழுது பேசுவார்கள் என்ற எண்ணம் மட்டுமே உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு எந்த ஒரு சிந்தனையும் உன் மனதிற்குள் இல்லை. இன்று நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன விஷயத்தை சாதிக்க வேண்டும் என்ற சிந்தனைகள் எல்லாமே மறந்து போய் நம் வாழ்க்கை ஏன் இப்படி இருந்து கொண்டிருக்கின்றது, நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் மட்டும் ஏன் இப்படி சந்தோஷமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்றோம் என்ற மனநிலையில் நீ இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனநிலையை இந்த தாயானவள் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று உனக்கு நல்ல வாக்கினை தந்து நம்பிக்கை கொடுக்க உனக்காக வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன் மனதில் ஏற்பட்ட பல காயங்களுக்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் நல்ல பதிலை கொடுக்க போகின்றேன். என் குழந்தையே, நல்ல பதில் மட்டுமல்ல, தீர்வையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு யார் அதிகமாக பிடிக்கின்றதோ அவர்களின் மனதில் என்ன இருக்கின்றது என்பதனை நான் உனக்கு தெளிவாக சொல்ல போகின்றேன். என் குழந்தையே, நீ நேசிப்பவர் இப்பொழுது மனதளவில் சில மாற்றங்களை கொண்டிருக்கின்றார். அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு வேதனையை அடைந்திருக்கின்றாய். என் குழந்தையே, ஆரம்ப கட்டத்தில் நான் இல்லை என்றால் வாழ்க்கையே இல்லை என்று சொன்ன உதடுகள் இப்பொழுது நீ இல்லாமல் போனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்கின்றது அல்லவா? என் குழந்தையே, நீ ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்னவென்று தெரிந்து கொண்டால் நீ இது போன்று ஒரு பொழுதும் தவறாக சிந்திக்கவே மாட்டாய். அவர்கள் மாறிவிட்டார்கள் என்று நீ நினைக்கின்ற நேரத்தில் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் ஏற்பட்ட அடிகளும் வேதனைகளும் எப்பேற்பட்ட மனிதனையும் என் குழந்தையே மாற்றிவிடக்கூடியது. அதனை நீ புரிந்து கொள். தானாக எந்த ஒரு மாற்றங்களும் இந்த உலகத்தில் நடப்பதே இல்லை. அதை ஒரு பொழுதும் உன் அம்மா நான் அனுபவிப்பதே இல்லை. இனி என் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றது. கடன் பிரச்சனை தீரப்போகிறது. என் இல்லத்தில் பணம் பெருகப் போகிறது. எனக்கு குழந்தை வரம் கிடைக்கப் போகின்றது. இதே போல எனக்காக உறவு என்னை தேடி வரப்போகின்றது. பேசாத உறவுகள் எல்லாம் நான் தானே
பேச வேண்டும் என்று வரப்போகின்றது. அப்படி பேசப் போகிறார்கள். இப்படி உன்னுடைய வார்த்தைகளும் எண்ணங்களும் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷமாக நேர்மறையாக இருக்கும்படி உன் மனதிற்குள் நீ வேண்டிக் கொண்டே இரு. நிச்சயமாக உனக்கான விஷயங்களை இந்த தாயானவள் நான் செய்து கொண்டு கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் குழந்தையே, உனக்காக நான் வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் நான் இருந்து விட மாட்டேன். என் தங்க குழந்தையே, நான் வருகிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக உனக்காக வருவேன். நான் வந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவற்றை நீ நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். நீ கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே உன்னை தேடி வரவைப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த தாயானவள் உன்னுடைய இல்லத்தையும் உன்னுடைய உள்ளத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதனை செய்ய நீ தயாராகிவிட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கிவிடு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் நீ வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி வைத்த பிறகுதான் உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் நிச்சயமாக இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே. எப்போதும் என்னை உள்ளே அழைக்க வேண்டும் என்றால் வெளியே இருக்கும் என்னை கற்பூர தீப ஆராத்தி காட்டி உள்ளே வா அம்மா என்று என் பின்னால் வாருங்கள், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீருங்கள் என்று கண்டிப்பாக நீ என்னை வழிபட வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்திலிருந்து என்னை வரவைத்து உனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அது அத்தனையும் என்னிடத்திலே சொல்லி நீ என்னை அழைத்து வர. அப்படி நீ செய்தாயானால் உன் வாழ்க்கை உயரும், உனக்கு சந்தோஷம் நிலைக்கும். ஒவ்வொரு தருணமும் உனக்கு வெற்றியாகத்தான் முடியும். என் தங்கப்பிள்ளையே, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்வதுதான் புரியவில்லை. ஏனென்றால் நீ உன்னுடைய பிரார்த்தனைகளை மட்டும் செய்துவிடு. என்னிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்துவிடு. அப்பொழுது நீ நினைத்த அனைத்தையுமே நான் உனக்காக கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அழுது கொண்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்யாதே. நீ செய்ய நினைப்பதை இந்த அம்மாவை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக செய். என் தங்கப்பிள்ளையே, இதை மட்டும் செய்துவிட்டால் போதும். வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைத்து கொடுப்பேன். என் தங்க குழந்தையே, அதனால் நீ எதை நினைத்தும் வருத்தப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இல்லை. இந்த அம்மாவை நினைத்து எப்பொழுதுமே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் நிம்மதியோடும் நீ இருக்க வேண்டும். இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலுமே, எத்தனை துயரங்கள் வந்தாலுமே அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் அதையெல்லாம் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்க போகின்றேன். உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழகி கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் எப்போதுமே நீ வைத்திருக்கவே வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த தாயானவளினுடைய முழுமையான அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும்.